ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பார்ட் ஒன்ல வந்து நான் லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் வரையும் சொல்லியிருப்பேன், கோடிங்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெசிஷன் ட்ரீ. டெசிஷன் ட்ரீனா நான் சொன்னேன் இல்லையா, இதுவும் சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் தான். டெசிஷன் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க, கிளாசிஃபிகேஷன் தென் வந்து என்னது ரெக்ரெஷன்ஸ்க்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. சரியா, இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, அந்த இமேஜை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நேற்று ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொன்னேன் இல்லையா டெசிஷன் ட்ரீ, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பிளிட்டிங் டேட்டாஸை வந்து எப்படி பிரான்ச்சஸாக வந்து என்ன பண்ணுது, தனித்தனி ஃபீச்சர் வேல்யூ வந்து என்ன பண்ணுது, ஸ்ப்ளிட் அப் பண்ணுது. ஃபைனல் டெசிஷன் தான் என்னது உங்களுக்கு லீஃப் நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈச் இன்டர்னல் நோட்னா பேரண்ட் நோடு. ஓகேவா, ஸோ எல்லாமே என்னது இருக்குது, ரெப்ரசன்ஸ் ஃபீச்சர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் ஈச் பிரான்ச் வந்து ஒரு டெசிஷன் ரூலு. ஒரு பிரான்ச்னா என்னது, கோடாக வரைஞ்சிங்க இல்லையா, அதுதான் பிரான்ச்சு. ஸோ அதுதான் என்னது டெசிஷன் ரூல்னு சொல்கிறாங்க. ஈச் லீஃப் நோடு வந்து என்னன்னு சொல்கிறாங்க, கிளாஸ் லேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டெர்மினாலஜி நான் சொன்னேன் கரெக்டாக. ரூட் நோடு வந்து பெஸ்ட் ஃபீச்சராக இருக்கும், லீஃப் நோடு வந்து என்னது ஃபைனல் ப்ரிடிக்ஷன் கிளாஸாக இருக்கும். மேபி எஸ் இல்லை அப்படின்னா நோ. தென் இன்டர்னல் நோடு அப்படின்றது நான் லீஃப் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சைல்டு கிடையாது, இது வந்து என்னவா மாறிடும், பேரண்ட்டாக மாறிடும். ஏன் அப்படின்னா இது வந்து கண்டினியூஸ் ஸ்ப்ளிட் இருக்குது இதுக்கிட்ட. ஸோ அதனால வந்து பேரண்ட்டாக மாறிடும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் உங்களுக்கு இப்போ சொன்னதே தான். இந்த டெசிஷன் ட்ரீல ரெண்டு இது யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று இன்ஃபர்மேஷன் கெயின், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜினி இண்டெக்ஸ். இன்ஃபர்மேஷன் கெயின் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து லாகரிதமிக் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ லாகரிதமிக் யூஸ் பண்ணப்போ வந்து உங்களோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெருசாக காமிக்கும், அதாவது ஹையஸ்ட் வேல்யூவாக காமிக்கும். நீங்கள் வந்து ஜினி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணப்போ வந்து உங்களோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 - அதாவது 1ஓட கம்மியாக தான் இருக்கும். இங்கே ஜினி இண்டெக்ஸோட வேல்யூ எப்படி தான் இருக்கும், நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இன்ஃபர்மேஷன் கெயினுக்கும் ஜினி இண்டெக்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இது இன்ஃபர்மேஷன் கெயினில் நம்ம எடுத்த அவுட்புட்டு. ஸோ இதில் நம்பர் பாருங்கள், 0.246 151 48 28 அப்படின்ட்டு இது இன்ஃபர்மேஷன் கெயின். அதுவே ஜினி இண்டெக்ஸில் பாருங்கள், இது கம்மியாக இருக்கா, இன்ஃபர்மேஷன் கெயினோட கம்மியாக இருக்கா இல்லையா? இஸ் 116 92 30 20 இருக்கு. இதை விட கம்மியாக தானே கைஸ் இருக்கு. இன்ஃபர்மேஷன் கெயினோட ஜினி இண்டெக்ஸ் கம்மியாக தானே இருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலாலாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கிளவராக தெரிவிங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் லைன் ஆஃப் கோடில் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் அது என்னன்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதை வச்சு நான் ஒரு டெசிஷன் மேக் பண்ண போகிறேன் கைஸ். ஒரு 14 நாளுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெக்கார்டு எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ நம்ம வந்து டென்னிஸ் விளையாட போகலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலியாக வந்து டென்னிஸ் விளையாட போகிறீங்க, பிக்னிக் ஆர் எங்கேயாவது ஸ்போர்ட்ஸுக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா அவுட்லுக் பார்ப்பீங்க, டெம்பரேச்சர் பார்ப்பீங்க, ஹியூமிடிட்டி, தென் வந்து என்னது விண்டு. ஹியூமிடிட்டி அப்படின்னா வந்து ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஹையாக இருக்கா லோவாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போது எனக்கு அவுட்லுக்கு சன்னியாக இருக்குது, வெயிலாக இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ரொம்ப ஈரப்பதமாக இருக்குது, விண்டு வந்து வீக்காக இருக்குது, வெயிலாக எல்லாமே இருக்குது. அப்போ இந்த இடத்துல விளையாட போவீங்களா மாட்டிங்களா? இன்னும் போக மாட்டோம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேவா, அப்போ இப்போ நேற்று ஈஸியாக சொன்னீங்க பேட்டர் தான் ரூட் நோடு. இந்த 4ல் எது ரூட் நோடு, ஃபர்ஸ்ட் எது செக் பண்ணுவீங்க? நேற்று ஈஸியாக சொன்னீங்க பேட்டர், இட்லி, தோசை, சட்னின்னு ஈஸியாக சொல்லிட்டீங்க. இதில் எதை ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்ப்பீங்க? அவுட்லுக். அப்படியா? செகண்ட் டெம்பரேச்சர். அது சில டைம் வந்து சன்னியாக இருந்தாலும் சில டைம் டெம்பரேச்சர் ஹையஸ்ட்டாக இருக்காதுல்ல, டெம்பரேச்சர் பார்ப்பீங்களா? ரெண்டாவது டெம்பரேச்சர் தான் பார்ப்பீங்களா? ரெண்டாவது டெசிஷனு ஹியூமிடிட்டி. ஸோ இங்கே பாருங்க, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்கான், அவுட்லுக். ரெண்டாவது என்ன பார்க்குறாங்க, ஹியூமிடிட்டி. தென் அதுக்கப்புறம் என்ன பார்க்குறாங்க, விண்டு. தென் அதுக்கப்புறம் என்ன பார்க்குறாங்க, டெம்பரேச்சர். புரியுதா? இது வந்து ப்ரியாரிட்டி பேஸில் இருக்குது. ஸோ இது வந்து என்னது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. செகண்ட் வந்து என்னது ஹியூமிடிட்டி பார்ப்பீங்க, தென் வந்து என்னது விண்டு, தென் வந்து என்னது டெம்பரேச்சர். இப்போ அதே மாதிரி பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து சன்னியான்னு பார்க்குறீங்க, தென் வந்து என்ன பார்க்குறீங்க, ஹியூமிடிட்டி ஈரப்பதம் இருக்கான்னு இல்லையான்னு பார்க்குறீங்க. தென் அதுக்கப்புறம் என்னது விண்டு வீக்காக இருக்கா என்னன்ட்டு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறீங்க, டெம்பரேச்சர் வந்து பார்க்குறீங்க. சேம் அதே தான். இவன் இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்கேன். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம்.
நம்ம சேம் நம்மளுக்கு கிளைமேட் இப்போ வந்து எனக்கு சன்னி வந்து 28 டிகிரி செல்சியஸ் அப்படின்ட்டு எனக்கு ஷோ ஆகுது. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த இதுவுமே வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதை வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போதைக்கு இந்த டேட்டா செட் அப்சர்வ் பண்ணுங்கள். ஜஸ்ட் வேறு ஒன்றும் இல்லை, எத்தனை இன்ஸ்டன்ஸ் இருக்குது, மொத்தம் 14 டேக்கு இன்ஸ்டன்ஸ் இருக்குது. அதில் எத்தனை இதுக்கு எஸ், எத்தனை இதுக்கு நோ அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், கால்குலேட் பண்ணுறான். ப்ளீஸ் நீங்கள் இதெல்லாமே கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வந்து லாகரிதமிக் கொடுத்துருக்கேன். சரியா, இந்த மாதிரி தான் கால்குலேட் ஆகுது அப்படின்ட்டு. டேரெக்டாக நம்ம கோடிங்கே போயிடலாம். ஸோ இந்த இதில் பாருங்கள், பாண்டாஸ் வந்து டேட்டா மேனிப்புலேஷன்ஸுக்காகவும், எஸ்கேலேர்ன் வந்து ப்ரீ ப்ராசஸிங்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ப்ரீ ப்ராசஸிங்கில் ஒன்று இது லேபிள் என்கோடர். அதை நான் என்னென்னு சொல்கிறேன். அந்த ட்ரீயில் வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையரும் பிளாட் ட்ரீ யூஸ் பண்ணுறீங்க. மேட்ப்ளாட்லிப் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா விசுவலைசேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க. சரியா, இது வந்து ட்ரீ வரையறதுக்காக நீங்கள் பிளாட் ட்ரீ அப்படின்னு கொடுக்குறீங்க. அப்போ பிளாட் ட்ரீன்னு கொடுத்தா தான் இந்த மாதிரி ட்ரீ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ட்ரா பண்ணும். சரியா, சேம் அதே தான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறீங்க, அவுட்லுக் பார்க்குறீங்க. தென் வந்து என்னது, ஹியூமிடிட்டி. இப்போ ஹியூமிடிட்டியிலேருந்து 2 பிரான்ச் இருக்கும். தென் வந்து என்ன பார்ப்பீங்க, விண்டு. ஓகேவா, ஸோ இந்த இதில் அவுட்லுக்கும் கொடுத்துருக்கான். ஸோ அவுட்லுக்குன்னு கொடுத்துருக்கான். ஸோ இந்த இதில் நம்ம எது வந்து அந்த வே இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். சரியா, இப்போ பாருங்கள், இப்போது அந்த டேபிளை நம்ம பார்த்த டேபிளை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டிக்ஷனரி ஃபார்மேட்டில் கொடுத்தாலும் சரி, நீங்கள் சிஎஸ்வி ஃபைலில் ஸ்டோர் பண்ணாலும் சரி, யா விஷ். நீங்கள் வந்து உங்கள் எக்ஸலில் நீங்கள் இந்த மாதிரி சிஎஸ்வியாக கொடுத்து நீங்கள் டைப் பண்ணி பண்ணிங்கனாலும் சரி, இந்த மாதிரி டிக்ஷனரியாக நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் சரி. ஓகேவா, அப்போது நீங்கள் இதை வந்து டேட்டா ஃப்ரேமில் கொடுத்தா உங்களுக்கு என்னவா மாறும், இது டேபிளாக மாறிடும். புரிஞ்சுதா? இன்கேஸ் நீங்கள் சிஎஸ்வியில் ஃபைல் கொடுத்தா நீங்கள் இதெல்லாம் தேவையா, நம்மளுக்கு தேவையே கிடையாது. இதை வந்து நீங்கள் என்னென்னு கொடுத்துக்கலாம், பாண்டாஸில் ரீட் சிஎஸ்வி கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதை ரீட் பண்ணிக்கலாம். புரியுதா, சின்ன டேட்டா செட்னால இதில் கொடுத்துருக்கேன். பெரிய டேட்டா செட் அப்படின்னா சிஎஸ்வி அந்த மாதிரி இதெல்லாம் ரன் பண்ணலாம். சரியா, தென் அடுத்தது பாருங்க. ஓகே, இப்போ லேபிள் என்கோடர் யூஸ் பண்ணுறேன். லேபிள் என்கோடர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இதை ஷார்ட்டாக லீன் எடுத்துக்கிறேன். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன், லீயை வந்து ஃபிட் பண்ணுறேன், ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு என்னவா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி நம்பர்ஸாக வந்து என்ன ஆயிரும், எனக்கு கன்வெர்ட் ஆகிடும். இந்த மாதிரி என்னவாகும், நம்பர்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ப்ளே டென்னிஸ் எஸ்ஆர் நோ இருக்குது. இதை வந்து என்னென்னு எடுத்துக்குவீங்க, 0 or 1. இதில் எது ஆல்ஃபபெட்டில் ஃபர்ஸ்ட் வருது, என்ன ஒய்யா, n தான் ஃபர்ஸ்ட் வருது. அப்போ இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம், 0ன்னு எடுத்துக்குவோம். இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம், 1ன்னு எடுத்துக்குவோம். இங்கே பாருங்க, நோன்னு சொல்கிறவங்க 0, எஸ்ன்னு சொல்கிறவங்களாம் என்னது 1. டிஃப்ரென்ஸ் தெரியுதா, லேபிள் என்கோடர். இப்போது இதில் என்னென்ன கேட்டகரி இருக்குது, வீக்கு, ஸ்ட்ராங்கு. இதில் எது ஃபஸ்ட்டு வரும், எஸ். ஸ்ட்ராங்கை வந்து 0ன்னு எடுத்திருப்பாங்க, வீக்கை வந்து என்னென்னு எடுத்திருக்காங்க, 1ன்னு எடுத்திருக்காங்களா. இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே லேபிள் என்கோட் பண்ணிடும். நீங்கள் வந்து கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. எத்தனை பேர் இருக்காங்க, இங்கே வேறு என்னென்ன இருக்குது, ஹையும் நார்மலும். இதில் எது ஆல்ஃபபெட்டில் ஃபர்ஸ்ட் வருது, ஹெச். அப்போது ஹை எல்லாமே 0, நார்மல் எல்லாமே. அண்ட் இதே மாதிரி இதில் மொத்தம் 3 இருக்குது, ஹாட்டு, மைல்டு, கூலு. இதில் யார் ஃபஸ்ட்டு வருவா, அட்டெண்டன்ஸ் வைஸில் கூல் ஃபஸ்ட்டு வருவாங்க. கூல் வந்து 0. தென் அடுத்தது ஹாட் வந்து 2, மைல்டு வந்து ஹாட் வந்து 1, மைல்டு வந்து மைல்டு வந்து 2. அது 0 1 2 3 அதுவே எடுத்துக்கும். சேம் அதே தான் ரன்னிங் லைன். ஓகேவா, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன பண்ணிக்கும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். புரியுதா, லேபிள் என்கோட் புரிஞ்சுதா. ஏன்னா மிஷின்ஸுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும், அப்போ தான் அதுக்கு புரியும். சரியா, இப்போ வந்து இதில் வந்து எதெல்லாமே இன்புட்டு, இது எல்லாமே என்னது எக்ஸு, இது வந்து என்னது ஒய். ஓகேவா, அப்போது நீங்கள் வந்து டேட்டா செட்டை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் வச்சு இது வந்து ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் இது. புரியுதா, ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த 4 காலம் எடுத்துக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 5 காலமையும் நான் எடுத்துக்கிறேன். இந்த 5 காலம்லேயும் நான் என்ன பண்ணுறேன், ப்ளே டென்னிஸ்ன்ற காலம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ட்ராப் பண்ணுறேன். அதான் நான் கொடுத்துருக்கேன். ட்ராப் ஃபங்க்ஷனில் ப்ளே டென்னிஸ் இது வந்து காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சஸ் 1னா என்னது, காலம். அந்த காலமை வந்து நான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டேன், செகண்ட் ஒனுக்கு அந்த காலம் மட்டும் வச்சுருக்கேன். இதில் இருக்க டவுட் இருக்கா, XY பிரிச்சிட்டிங்களா. ஸோ எல்லா மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸுக்கும் சேம் இது தான். இது புரிஞ்சுதா, XY பிரிக்கணும். புரிஞ்சா, தென் இப்போ நான் டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் இதுதான் இந்த ஃபங்க்ஷன். க்ரைட்டீரியன் வந்து நீங்கள் என்ட்ரோப்பின்னு கொடுக்கலாம்,
ஜினினும் கொடுக்கலாம், GINI அப்படின்னு கொடுக்கலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், என்ட்ரோபின்னு கொடுக்கலாம். இங்கே ரேண்டம் ஸ்டேட் வந்து 0ன்னு கொடுத்துருக்கேன். அதுவே வந்து ரேண்டமாக வந்து என்ன பண்ணிக்கும், உங்களுக்கு நம்பரை வந்து பிக் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ ரேண்டமாக அதுவே வந்து உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு இங்கே சூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ டெசிஷன் ட்ரீ மெயினாக வந்து என்ன எது ஃபர்ஸ்ட்டு அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு என்ன ஆகும், செக் பண்ணும். இதில் எதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இது சொல்லணும் இல்லையா? ஃபிகர் சைஸ் உங்களுக்கு தெரியும், டேட்டா கொடுத்தாச்சு. ஒரு ட்ரீ வரையணும் அப்படின்னா எக்ஸ் காலம்ஸில் யாரெல்லாம் இருக்கா, விண்டு, ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர், வேறு யார் இருந்தா, அவுட்லுக்கு, இவங்க எல்லாமே இவங்க தான் அது எக்ஸ் காலம். அவுட்லுக்கு, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்டு. தென் வந்து அதோட கிளாஸ் நேம் SR வந்து கொடுக்குறீங்க. ஃபில்டு ட்ரூ அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து ஃபில் ஆக போகுது. இதில் எதாவது டவுட்ஸ் இருக்கா டெசிஷன் ட்ரீல? டக்குன்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். எதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. தென் இங்கே வந்து நீங்கள் என்ட்ரோபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரோபின் காமிக்குங்க. இங்கே எத்தனை சாம்பிள் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு சாம்பிள் வந்து ஷோ ஆகும். தென் அதோட வேல்யூ 59 அப்படின்ட்டு அண்ட் கிளாஸு. இது வந்து ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவுட்லுக்கில் வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்குது, 5 and 9. 5னா எத்தனை இருக்குது, 9னா எத்தனை இருக்குது, 5னா எத்தனை இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 9S இருக்குது, 5 வந்து என்ன இருக்குது, ஐ திங்க் 5 நோ இருக்குது. ஸோ அந்த 9, 5 தான் இங்கே வந்து கொடுத்துருக்கான். அந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன கொடுத்துருக்கான், 5,9. ஸோ நோ வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கான். தென் வந்து என்னது, எஸ் கொடுத்துருக்கான். ஸோ தென் கிளாஸ் எஸ். ஸோ எஸ்னா எது வரும் அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செக் பண்ணுறோம். தென் ஹியூமிடிட்டி, அதுலேயே ஒரு 5 இது வந்து பார்க்க எத்தனை இது ஹியூமிடிட்டி இருக்குது, எத்தனை இது வந்து இல்லை, ஹை வந்து எவ்வளோ, நோ வந்து எவ்வளோ அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு அது கிராஃப் ஷோ ஆகும். இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவுட்லுக் என்ன, ஹியூமிடிட்டி என்ன, விண்ட் என்ன, தென் வந்து என்னது டெம்பரேச்சர் அண்ட் என்ட்ராபி வந்து என்ன அப்படின்றது. புரிஞ்சா? டெசிஷன் ட்ரீ புரிஞ்சுதா கைஸ்? அடுத்தது மூவ் ஆகலாமா? ஸோ ஜினியை வச்சு நான் ஒன்ஸ் சொல்லி தந்துடுறேன். இதில் நீங்கள் ஃபார்ம்லாலாம் படிக்க தேவையில்ல கைஸ். நான் என்ட்ரோபி சொன்னேன் இல்லையா, இப்போ என்ட்ரோபிக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜினி அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஜினி. இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் படிக்கணும் மார்க்கில். ஏன்னா வந்து இது இம்பார்ட்டன்ட். ஜினிக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து சின்னதாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே ஜினின்னு யூஸ் பண்ணியிருக்காங்களா? இங்கே ஜினின்னு யூஸ் பண்ணியிருக்காங்களா? பட் என்ட்ரோபி பாருங்க, இதில் வந்து என்ட்ரோபி இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜினி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜினின்ட்டு உங்களுக்கு என்ன ஆகும், ஷோ ஆகும். சரியா? ஜஸ்ட் நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் அடுத்தது வந்து பாருங்க கைஸ், நீங்கள் வந்து இந்த சிங்கிள் லைன் ஆஃப் செல்லில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இவ்வளோதான் மொத்தமே கோடிங்க டெசிஷன் ட்ரீயோட. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் தனித்தனியாக போட்டிருக்கேன். நீங்கள் இதில் இருக்கிறத மட்டும் போட்டிங்கன்னா போதும். சரியா? இப்போ ரேண்டம் ஃபாரஸ்ட் நேற்று சொன்னோம் இல்லையா, ரேண்டம் ஃபாரஸ்ட்டும் ஒன் ஆஃப் தி சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங் தான். அண்ட் இதை வந்து என்சம்பிள் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை வந்து என்சம்பிள் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ மல்டிபிள் டெசிஷன் ட்ரீயை வந்து என்ன பண்ணுது, கம்பைன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவுட்புட்டை வந்து எடுக்கிறாங்க. புரியுதா? மல்டிபிள் டெசிஷன் ட்ரீனா, இப்போ வீட்டில் வந்து 3 பேர் இருக்காங்க. ஸோ 3 பேர் மெஜாரிட்டி வந்து தோசைன்னு சொன்னால் உங்களோட அவுட்புட்டை நீங்கள் என்ன வந்து ப்ரியாரிட்டி எடுப்பீங்க? தோசை தான். ஸோ மெஜாரிட்டி ஓட்டிங் அந்த என்சம்பிள் லேர்னிங்னா மல்டிபிள் டெசிஷன் ட்ரீஸை கம்பைன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவுட்புட் வந்து என்ன பண்ணுறீங்க, எடுக்கிறீங்க. அப்போ யூஸ் ஃபார் போத். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் ரெண்டுத்துக்குமே வந்து என்ன பண்ணுறாங்க, இது யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஓகேவா? தென் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இட்ஸ் ரெடியூசிங் ஓவர் ஃபிட்டிங்கை வந்து என்ன பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுது. ஓவர் ஃபிட்டிங்னா என்ன அப்படின்னா, நல்லா வந்து ட்ரெயின் ஆகும். பட் வந்து நாய்ஸையும் சேர்த்து வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ட்ரெயின் ஆகும். நாய்ஸோட ட்ரெயின் ஆகும். அப்போ வந்து இதோட உங்களோட அக்யூரசி எப்படி இருக்கும், நல்லா வந்து ட்ரெயின் ஆச்சு அப்படின்னா. ஓவர் ஃபிட்டிங் அப்படின்னா நல்லா ட்ரெயின் ஆகுறது. இப்போ ரெடியூஸ் ஓவர் ஃபிட்டிங்னா நாய்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். அண்ட் அக்யூரசி வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபிட்டிங்னா என்னது கைஸ்? ஓவர் ஃபிட்டிங்னா என்ன, அதாவது நல்லா ட்ரெயின் ஆகும், பல்காக ட்ரெயின் ஆகும், வித் நாய்ஸோட ட்ரெயின் ஆகும்.
நீங்கள் அதை வந்து ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்யூரசி வந்து எப்படி இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. புரியுதா? இங்க நாய்ஸ்னா என்ன வசந்த்? நாய்ஸ்ன்றது டூப்ளிகேட்ஸ் எல்லாமே அது கூட ட்ரெயின் ஆகுறது தான். ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யாராவது ரெக்கார்டு ஒன்று ஏதாவது ஒரு செல் ஃபில் பண்ணலன்னா நாய்ஸ் தான், டூப்ளிகேட்ஸ் இருந்தாலும் நாய்ஸ் தான். இது எல்லாமே வந்து நாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த மாடல் நம்ம எடுக்க பண்ணும்போது இதுல டூப்ளிகேட்ஸ் நிறைய வரும், ஃபில் ஆகாம இருக்கும், அந்த மாதிரி சொல்றீங்களா? ஆமாம், அதுதான் நாய்ஸ். நீங்கள் வந்து சின்ன டேட்டா செட்டை பார்க்கக்கூடாது, ஒரு பெரிய மில்லியன் பில்லியன் கணக்கான டேட்டாஸில் பார்க்கணும். அதில் கம்பல்சரி நாய்ஸ் இருக்கும். ஓகே. ஓகேவா? தென் கைஸ், இதில் யாருக்கு என்ன கன்ஃபியூஷன் இருக்கா என்ன ஓவர் ஃபிட்டிங்ல? சரி, ஓகே. அண்ட் இது வந்து ரெடியூஸ் ஓவர் சேம் சொன்னது திரும்பி திரும்பி தான் வந்துட்டு இருக்கும். சொன்னேன் இல்லையா, லார்ஜ் டேட்டா செட்டை வந்து அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஓவர் ஃபிட்டிங்கை ரெடியூஸ் பண்ணணும். சரியா? ஸோ சிங்கிள் டெசிஷன் ட்ரீயை கம்பைன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒர்க் வெல் வித் கேட்டகரிக்கலுக்கும் யூஸ் ஆகும், நியூமரிக்கும் யூஸ் ஆகும். நான் சொன்னேன்ல, ஆட்டோமேட்டிக்கலி ஹேண்ட்லிங் தான் என்னது மிஸ்ஸிங் வேல்யூஸ் வந்து என்ன பண்ணும், இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். இது எப்படி நான் சொல்லித்தரேன். சேம் அதுதான். பாண்டாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, டேட்டா மேனிபுலேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் நம்பை மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். அண்ட் மேட்ப்ளாட்லிப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, டேட்டா விசுவலைசேஷன்ஸ். தென் எஸ்கேஎல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், என்சம்பிள் அண்ட் மாடல் செலெக்ஷன் அண்ட் வந்து என்னது மெட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபயர் யூஸ் பண்ணுறீங்க, ட்ரெயின் டெஸ்ட், அக்யூரசி எப்படின்னு நான் சொல்லித்தரேன். கைஸ், இது வந்து இந்த மாதிரி டேபிள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த டேபிள் அனலைஸ் பண்ணுங்க. வெயிட்டை வச்சு நம்ம ஃப்ரூட்ஸை வந்து சூஸ் பண்ணுறோம். 0ன்றது ஆப்பிளை மென்ஷன் பண்ணுது, 1ன்றது எதை மென்ஷன் பண்ணுது, ஆரஞ்சு. இப்போ என்னோட வெயிட் வந்து 150, சைஸ் வந்து 7 அப்படின்னா இது வந்து என்னது, ஆப்பிள். இப்போ என்னோட வெயிட் வந்து 180க்கு மேலே இருந்தது அப்படின்னா, 10க்கு மேலே சைஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து என்னது, ஆரஞ்சு. புரியுதா? அதுக்கு மேலே இருந்தால் ஆரஞ்சு. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் தான். புரியுதா? ஜஸ்ட் சின்ன ப்ரிடிக்ஷனாக இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா மல்டிபிள் டெசிஷன் ட்ரீ ரைட்டா, மல்டிபிள் டெசிஷன்ஸ் ரைட்டா. இப்போ ஒரு டெசிஷன் ட்ரீல வந்து என்ன இருக்குது, 150 வெயிட் இருக்கணும், 7 வந்து என்ன இருக்கணும், சைஸ் இருக்கணும். அண்ட் இன்னொரு இதில் 160 இருக்கும், தென் வந்து 8. பட் இது எல்லாமே வந்து எதை மென்ஷன் பண்ணுது, ஆப்பிள் தானே மென்ஷன் பண்ணுது. இது எல்லாமே உங்களுக்கு எதை மென்ஷன் பண்ணுது, ஆரஞ்சு மட்டும் மென்ஷன் பண்ணுது. புரியுதா? இதில் எக்ஸ் ஒய்ன்ட்டு நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும், ஃபீச்சர்ஸை வந்து என்ன பண்ணணும், பிரிக்கணும். வெயிட்டும் சைஸும் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், லேபிள் வந்து என்னென்னு எடுத்துக்கணும், ஒய்ன்னு எடுத்துக்கணும். ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிட்ல 25% வந்து நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட் பண்ணுறேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட்டுக்கு என்ன போயிருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம். அண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் கிளாசிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா என் எஸ்டிமேட்டர் வந்து 5 யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இங்கே டெசிஷன் ட்ரீ வந்து எத்தனை டெசிஷன் ட்ரீ யூஸ் பண்ணுறாங்க, 5 டெசிஷன் ட்ரீ யூஸ் பண்ணுறாங்க. புரியுதா? மொத்தமே 5 டெசிஷன் தான். ஓகேவா? அண்ட் ரேண்டம் ஸ்டேட் வந்து நம்ம இது கொடுத்துக்கலாம், 0 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதோட ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, அவுட்புட் வந்து எப்படி இருக்குது, 100% அக்யூரசி இருக்கா? ஓகேவா? தென் கைஸ், இது எல்லாமே கிராஃப் வரையிருக்கு தான். நான் உங்களுக்கு எப்படி கிராஃப் வரையணும்னு நான் சொல்லித்தரேன். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ஆப்பிள், இவங்க எல்லாருமே யார், ஆரஞ்சு. தனியாக வந்து என்ன பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஹையஸ்ட், இது வந்து என்னது லோவஸ்ட். அதுதான் என்னது ரேண்டம் ஃபாரஸ்ட். நம்ம வந்து என்ன பண்ணிக்குவோம், மெஜாரிட்டி ஓட்டிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், டிசைட் பண்ணுவோம். இது நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். எக்ஸ்மின் எக்ஸ்மேக்ஸ் அப்படின்னா நீங்கள் மின் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கலாம், மேக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்மின் எக்ஸ்மேக்ஸ் வந்து என்ன இருக்குது, 120 வந்து மின்னு, தென் வந்து என்னது ஐ திங்க் அது 220 நினைக்கிறேன். 220 வந்து என்னது மேக்ஸு. சரியா? நீங்கள் வந்து இங்கே ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே ஷோ ஆகுதா, மின் வேல்யூ வந்து என்ன 120 அண்ட் மேக்ஸ் வேல்யூ வந்து என்னது என்ன கொடுத்துருக்கான், நான் அதில் வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 10 லெஸ் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் லெஸ் பண்ணிக்கோங்க. ஏன் நான் 10 லெஸ் பண்ணுறேன்னா, இப்போ 120ல் 10 லெஸ் பண்ணால் எவ்வளோ வரும், சாரி இது ஆல்ரெடி லெஸ் பண்ணி தான் இருக்குது. ஆக்சுவலாக 113 இருக்குது. 130ல் வந்து என்ன லெஸ் பண்ணியிருக்காங்க, 10 வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது 130னா பால் வந்து எங்கே வந்திருக்கு, 130ல் வந்திருக்கு. அப்போ நம்ம கிராஃப் இப்படி வரைஞ்சால் தானே நல்லாயிருக்கும். இது நீடட் இல்லை, நம்ம வந்து ஒரு செட் பண்ணுறோம், அவ்வளோதான்.
புரியுதா? பால் வந்து 130ல இருக்கு. இது வந்து -10 அப்படின்னா உங்க கிராஃப் வந்து எங்க ஆகும்? 120க்கு போகுமா? எக்ஸ் மீன். தென் +10 அப்படின்னா உங்களுக்கு 10 வந்து என்ன ஆகும் இங்க? இன்கிரிமெண்ட் ஆகும். பால் வந்து எங்க இருக்கு உங்களுக்கு? 210ல இருக்கு. அப்போ 220 வரையும் நீங்க என்ன பண்ணிக்கணும்? கிராஃப் வரைஞ்சா உங்களுக்கு நீட்டா இருக்கும். புரியுதா? எஸ், அதே மாதிரி தான் ஒய்மின்னும் ஒய்மேக்ஸும். ஒய்மின் ஒய்மேக்ஸோட வேல்யூ என்னது கைஸ்? 4 13. கிராஃபை பாருங்க, 4 இங்க இருக்கு, 13 வந்து எங்க இருக்கு? இங்க ஷோ ஆகுதா? ஷோ ஆகுதா? தென் XXYY அப்படின்னா என்ன அப்படின்னா இதோட வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கிறது. 120, 121, 122. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? வேல்யூஸ் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு? கால்குலேட் ஆகும். XXYY வந்துட்டு என்ன ஆகும் உங்களுக்கு? வேல்யூ வந்து என்ன ஆகும்? கால்குலேட் ஆகும். புரியுதா? ஸோ XXYYனா இந்த இதுதான் சொல்றாங்க. இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகும். எப்படி? 120, 121, 122 அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகுது? கால்குலேட் ஆகுதா? ஸோ டில் வந்து எது வரையும் வரும்? 219 வரையுமே உங்களுக்கு என்ன ஆகும்? இங்க புள்ளி புள்ளியாக வச்சு தான் நம்ம வந்து இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே XXYY வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? அரேஸாக கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதா? தென் இது ஜெட்டு தான் இம்பார்ட்டன்ட்டு. ஓகேவா? ஜெட்டை வச்சு என்ன பண்ணுறீங்க? ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ட்ரா பண்ணுறீங்க. நேற்று ப்ரிடிக்ட் பண்ணீங்க இல்லையா, சிக்மாய்டு வந்து ப்ரிடிக்ட் பண்ணீங்க. ப்ரிடிக்ட் பண்ணி தான் அந்த எஸ்கர்வ் வந்து வரைஞ்சிங்க. இங்கே வந்து ப்ரிடிக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்? ரெண்டையும் வந்து என்ன பண்ணுறேன்? ரெண்டு கேட்டகரைஸ் வந்து பண்ணுறேன். சரியா? ஓகேவா? ஸோ ரெவல் அப்படின்னா என்னன்னா இதை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணிடும்? ஒன் டைமென்ஷனாக கன்வெர்ட் பண்ணிடும். ஒன் டைமென்ஷனாக உங்களுக்கே தெரியும் எல்லாமே இது என்னவா கன்வெர்ட் பண்ணும்? ஒரே லைனாக கன்வெர்ட் பண்ணுறது தான் என்னது? ரெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஷேப் வந்து நம்ம பார்க்கலாம். ரீஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக வந்து உங்களுக்கு என்ன இருக்குது? ஷோ ஆகுது. இப்போ இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு கிராஃப் வந்து என்ன ஆகும்? ட்ரா ஆகும். ஜெட் புரிஞ்சுதா? ஜெட் ஷேப் புரிஞ்சுதா? ஜெட்ன்றது இதுதான். இந்த இதை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்ப்ளிட்டாக பண்ணுறீங்க ஜெட் அப்படின்றது. ஃபிகர் சைஸ் வந்து உங்களுக்கு தெரியும், வித்தும் ஹைட்டும் வந்து தெரியும். கண்டவர் அப்படின்னா வந்து என்னன்னா நம்ம வந்து எக்ஸ்எக்ஸு கொடுத்தாச்சு, ஒய்ஒயும் கொடுத்தாச்சு, தென் வந்து என்னது? ஜெட்டும் கொடுத்தாச்சு. தென் கலர் வந்து என்ன கொடுத்துருக்கேன்? கூல் வார்ம் கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிரான்ஸ்பரன்சி வந்து 30% கொடுத்துருக்கீங்க ஆல்ஃபா. கூல் வார்ம் கலரில் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஸ்ப்ளிட் ஆயிடுச்சா? ஸோ இது எக்ஸ்எக்ஸு, இது ஒய்ஒய், இது வந்து என்னது? ஜெட்டு. புரியுதா? தென் ஸ்கேட்டர் பிளாட்ன்றது நீங்கள் வெயிட்டு சைஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு வந்து பால்ஸ் வந்து ஷோ ஆகும். தென் வந்து ஒய் வந்து என்னது? உங்களோட டேட்டா. உங்களோட டேட்டா வந்து நீங்கள் என்னென்னு கொடுத்துருக்கீங்க? ஒய்ன்னு கொடுத்துருக்கீங்க. தென் வந்து என்னது? கூல் வார்ம் கலர். கூல் வார்ம்னா ரெட் அண்ட் ப்ளூ. எட்ஜ் கலர் பிளாக். பிளாக்கை வந்து ஷார்ட்டாக கேன்னு கொடுத்துருக்காங்க. கேனா பிளாக்னு அர்த்தம். சைஸ் வந்து பாலோட சைஸ் 100னா சின்னதாக இருக்கும், 200 அப்படின்னு இதோட பெருசாக வந்து ஷோ ஆகும். அண்ட் எக்ஸ்லேபிள் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்லை. லெஜெண்ட் அப்படின்னா என்னன்னா ஸ்கேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் எலமெண்ட்ஸ். லெஜெண்ட் எலமெண்ட்ஸ் யார் யார் இருக்கா? ப்ளூ கலரும் ரெட் கலரும், இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், இது வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுங்க? ரெப்ரசென்ட் ஆகுது. இந்த இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ டேரெக்டாக உங்களுக்கு இதுவே காமிக்கிறேன். இந்த சிங்கிள் லைன் ஆஃப் பாக்ஸை பாருங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இருக்காது. டவுட் இருந்தா கேளுங்க பார்க்கலாம். டவுட் இருந்தா கேளுங்க பார்க்கலாம். இப்போ லெஜெண்ட் உள்ள வந்து இந்த இது மென்ஷன் பண்ணாம கொடுத்தோம்னா அது எந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணும்? ஒரே நிமிஷம். லெஜெண்ட் உள்ள ஒண்ணுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னாவா? ஆமா, லெஜெண்ட் பாக்ஸே ஷோ ஆகல. அதுல டைட்டில் கொடுக்கணும்ல நம்ம. சரி, ஓகே. இப்போ அவங்க கேட்டதுக்கு நான் சொன்னேன். சரி, இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். டைட்டில் கொடுத்தோம் அப்படின்னா நீங்க டைப் பண்ணது மட்டும் தான் இதுல வரும். அந்த எலமெண்ட்ஸ் அப்படின்றது உள்ள இருக்க எலமெண்ட்ஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து எது ரெப்ரசென்ட் பண்ணது அப்படின்ட்டு அதில் மென்ஷன் பண்ணிடலாம். புரிஞ்சா?
ஓகேவா? ஸோ நீங்கள் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் தனித்தனியாலாம் போடணும்னு அவசியம் இல்லை. நான் கிளாஸ் எடுக்கிறதுக்காக தான் கோடிங் தனித்தனியாக வந்து நான் ரன் பண்ணி வச்சுருக்கேன். டைம் சேவ் பண்ணணும்ல, அதுக்காக தான். சரியா? தென் ஓகே, கடைசியாக இன்னைக்கு சப்போர்ட் வெக்டார் மிஷினோட முடிச்சுக்கலாம். நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். சப்போர்ட் வெக்டார் மிஷின் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பர்வைஸ் மிஷின் லேர்னிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? கிளாசிஃபிகேஷன் அண்ட் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ரெக்ரெஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் பெஸ்ட் பவுண்டரி வந்து கண்டுபிடிக்குது. ஹைப்பர் பிளேனாக இருக்கலாம், இல்லை அப்படின்னு அதாவது ஒரு 2 டேட்டா வந்து என்ன பண்ணுறாங்க, செப்பரேட் பண்ணுறாங்க. இப்போ ஹைப்பர் பிளேன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மரத்துண்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து கிராஸாக வந்து கட் பண்ணப்போ வந்து உள்ள வந்து சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்குமா மரத்துண்டை கட் பண்ணோம் அப்படின்னா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஹைப்பர் பிளேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பிளேன் சர்ஃபேஸை வந்து அவன் சொல்கிறான் 2 பார்ட்டாக பிரிக்கிறது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் மார்ஜின் வந்து உங்களுக்கு செப்பரேட் பண்ணும் 2 கிளாஸ்க்கு பிட்வீன். க்ளோசஸ்ட் டெசிஷன் பவுண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. 2Dனா லைனு, அதுவே 3D அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹைப்பர் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 இருக்குது, லீனியர் செப்பரபிள், நான் லீனியர் செப்பரபிள். லீனியர்னா ஸ்ட்ரைட் லைனு, நான் லீனியர்னா நான் சொன்னேன் இல்லையா பாலினாமியல், தென் வந்து என்னது ஆர்பிஎஃப், ரேடியல் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? புரிஞ்சா? என்னாச்சு, சத்தத்தை காணும்? நேற்று பார்த்தது மறந்துட்டீங்களா? தென் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம யாரை கொடுத்துருக்கோம் அப்படின்னா சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபையர் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இம்போர்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் டேட்டாஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இது நான் உங்களுக்கு தனியாக ரன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் பண்ணி இதுலேயும் இருக்கு இதோட ஒர்க் ஃப்ளோ. நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். சரியா? இதில் பாருங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சுகர் வந்து அதிகமாக இருக்குது, கோகோ லெவல் கம்மியாக இருக்குது. இது சாக்லேட்டா நோ சாக்லேட்டா? சாக்லேட் கிடையாது, இது வந்து என்னது கேண்டி. சாக்லேட் இல்லை, கேண்டி. ஓகேவா? என்னோட கோகோ லெவல் வந்து அதிகமாக இருக்குது, சாரி சுகர் லெவல் வந்து கம்மியாக இருக்குது, கோகோ லெவல் அதிகமாக இருக்குது. அப்போ இது வந்து சாக்லேட்டா கேண்டியா? சாக்லேட்டு. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டேட்டாஸை வச்சு அனலைஸ் பண்ணுறோம். கேண்டியை வச்சு, பேரை வச்சு அனலைஸ் பண்ணுறீங்களா? கிடையாது. சுகர் கோகோ வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாக்லேட்டை கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ XY பிரிச்சிருவீங்களா? கஷ்டமா? XY பிரிச்சிருவீங்களா? எஸ். ஓகே. தென் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிரிட்டுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, 25% வந்து டெஸ்டிங்க்கு அனுப்புறீங்க. சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபையரில் கர்னல் வந்து என்ன கொடுக்குறீங்களா, லீனியர் அப்படின்னு கொடுக்குறீங்க. லீனியர் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வந்து உங்களுக்கு வந்து என்ன செப்பரேட் ஆகும். இது வந்து அந்த லைனோட சைஸு 1.0 அப்படின்றது அந்த லைனோட வித்து. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லைன் கொடுத்துருக்காங்க, இந்த லைனோட இதுதான் 1.0 அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதில். சரியா? தென் ட்ரைனிங்க்கு அனுப்புறீங்க. ட்ரைனிங் அனுப்பிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எஸ் டெஸ்ட்டில் யாரெல்லாம் போயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறீங்க. ஒரு 2 பேர் டெஸ்டிங் போயிருக்காங்க, பார்த்தாலே தெரியும்ல. சுகர் வந்து அதிகமாக இருக்குது, கோகோ கம்மியாக இருக்குது. அப்போ இது வந்து என்னது, கேண்டி. கோகோ சுகர் கம்மியாக இருக்குது, கோகோ அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம பார்க்குறோம். நம்மளோட ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குது, நம்ம கொடுத்த டேட்டா செட் வந்து 100% பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் எந்த இன்புட் கொடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து என்ன பண்ணணும், பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும், டிசைட் பண்ணிடும். புரியுதா? புரிஞ்சா? தென் இப்போ வந்து லேபிள்ஸ் வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், கேண்டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ சேம் அதே தான். எக்ஸ்மின் எக்ஸ்மேக்ஸ்னா என்னது, மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. ஒய்மின் ஒய் மேக்ஸ்னா மின் மேக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. இங்கே எக்ஸ்எக்ஸ் ஒய் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதாவது மெஸ்கிரிட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை லீனியர்லி ஸ்பேஸ் அப்படின்னா என்னது, சைஸ் வந்து 2மே கொடுத்தாச்சு, மின் மேக்ஸ். இது வந்து என்னவா ஸ்ப்ளிட் அப் பண்ணும், எத்தனையா ஸ்ப்ளிட் அப் பண்ணும் கைஸ்? 500னா புள்ளியாக வச்சுன்னா 500 வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதுக்குள்ள 30 to 100க்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணலாம், 500 ஸ்ப்ளிட் அப் வந்து என்ன பண்ணலாம், போடலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, லின் ஸ்பேஸில் இதில் வந்து என்ன ஷோ ஆகும், ஒய் மீன் ஒய் மேக்ஸ் வந்து இதுலேயும் மெஸ்கிரிட் வந்து என்ன பண்ணியிருக்கான். மெஸ்கிரிட் அப்படின்னா என்னன்னா இந்த கிரிட் பேட்டர்ன் வருது இல்லையா? ஸோ இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்கான், செப்பரேட் பண்ணியிருக்கான். புரியுதா? இந்த பாக்ஸாக இருக்கு இல்லையா, அந்த கிரிட் பேட்டர்னை தான் அவன் செப்பரேட் பண்ணியிருக்கான். சரியா?
ஸோ XXY வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? XXY கண்டுபிடிக்கல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? லீனியர் ஸ்பேஸ் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி நம்பை கான்செப்ட்ல. இங்க வந்து ஆக்சுவலா என்ன இருக்கு, 13 இருக்கு. 30 to 100 ஸ்கேலுக்குள்ள எத்தனையா பிரிக்கிறாங்க? 50 சாரி 500 இதான் வந்து என்ன பண்றாங்க, ஸ்பிளிட் அப் பண்றாங்க. புரியுதா? புரிஞ்சுதா? என்னாச்சு, சத்தத்தை காணும். ஓகே புரிஞ்சுதா? ஓகே புரிஞ்சிச்சு. ஆ சரி. Z வந்து எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? XX ரேபிளும் YY ரேபிளும் கொடுக்கணும். அண்ட் நம்பைல வந்து காலம் அப்படின்னா இது சீன்றது காலம். ஸோ அந்த என்டையர் காலமே வந்து என்ன பண்ணிக்குது, எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ ரெவல் அப்படின்ட்டு காலம்னா என்னது? ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஒரே லைனில் வந்து எழுதணும்னா அது வந்து என்னது, ஒன் டைமென்ஷன். ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே வந்து என்னவா சொல்கிறாங்க, காலம் அப்படின்ட்டு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து ரீஷேப் பண்ணுறாங்க. ரீஷேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? நான் இதில் கொடுத்துருப்பேன். XX நான் சொன்னேன் இல்லையா, ஒன் டைமென்ஷன். XX ரெவல் அப்படின்னா என்னது, ஒன் டைமென்ஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கான் நான் தெரியுதா? இப்போ நான் அந்த ஷேப் வந்து ஜஸ்ட் பார்க்குறேன், ஷேப் என்னன்னு பார்க்குறேன். சேம் அதே தான், நான் திரும்ப திரும்ப அதை வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். தென் ஃபிகர் சைஸு ஹைட் அண்ட் வித் உங்களுக்கு தெரியும். அண்ட் டேட்டாஸை வந்து நீங்கள் கொடுத்தீங்க XXYY, தென் வந்து Z கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணிடும், உங்களுக்கு செப்பரேட் பண்ணிடும். கூல்வார்ம் கலர் வந்து என்ன ஆயிரும், செப்பரேட் பண்ணிடும். தென் வந்து என்ன பண்ணுறீங்க, சுகர் கோகோ அண்ட் டேட்டாஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுங்க, பால்ஸ் வந்து ஸ்கேட்டர் பிளாட்னா என்னது, புள்ளி வைக்கிறது தான் என்னது ஸ்கேட்டர் பிளாட். உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஷோ ஆகும். சரியா? தென் லெஜெண்ட் இப்போதான் நீங்க பாத்தீங்க கரெக்டா, அந்த லெஜெண்ட் தான் இது. சரியா? ஓகே, இதுல முக்கியமான ஒரு இது நான் சொல்றேன். நான் டைரக்டா உங்களுக்கு அந்த கோடிங்கை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஜஸ்ட் இந்த இதை பாருங்க. இப்போ இது வரையும் ஓகேவா கைஸ்? உங்களுக்கு மாடல் ப்ரிடிக்ஷன் வரையும் ஓகேவா? இது எல்லாமே ஓகேவா? லைப்ரரி இம்போர்ட் பண்ணியாச்சு, டேட்டா கொடுத்தாச்சு, எக்ஸ்பை பிரிச்சாச்சு, ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பெட்டுக்கு அனுப்பியாச்சு, மாடல் வந்து பில்ட் பண்ணீங்க, டெஸ்ட் பண்ணீங்க. ஓகேவா? இது வந்து கிராஃப் வரையிருக்கு. சரியா? இப்போ இது எல்லாமே நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு கிளியராக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இது வரையும். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, என்யூமரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இண்டெக்ஸ் பொசிஷனும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம். என்யூமரேட் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் பொசிஷனும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஐன்றது இண்டெக்ஸ் பொசிஷன், டெக்ஸ்ட்ன்றது இந்த லேபிளில் வந்து என்ன கைஸ் இருக்குது, லேபிள்ஸ்னால் மேலே என்ன எடுத்து, கேண்டீஸை வந்து என்னென்னு எடுத்தீங்க, லேபிள்ஸ்ன்னு எடுத்தீங்க. இது நீங்கள் கேண்டீன் கொடுத்தாலும் சரி, டெக்ஸ்ட்னு கொடுத்தாலும் சரி. கம்மி பீர் நிறையா இருந்தது, கேண்டீன் நேம் லாலிபாப் நிறையா இருந்தது. தென் அனாட் ஃபங்க்ஷனில் வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் உங்கள் டேட்டா வந்து போகும். இது வந்து ஃபார் லூப் இல்லையா, ஃபர்ஸ்ட் வரிசையில் யார் இருக்கா, கம்மி பீர், லாலிபாப், காட்டன் கேண்டி, கேரமல் சிவ், கோகோ பார், டார்க் டிலைட் அண்ட் கோகோ குக்கீஸ் அண்ட் மில்க் சாக்லேட். இதெல்லாம் ஒன்றா வருவாங்க. ஃபர்ஸ்ட் யார் வருவா, கம்மி பீரும் லாலிபாப்பும் வருவாங்க. ஸோ அப்போ கம்மி பீர் வராங்க, அவங்களோட இண்டெக்ஸ் லொக்கேஷன் என்னது, 0th இண்டெக்ஸில் இருக்காங்க. அவங்களோட சுகர் வேல்யூ தென் வந்து என்னது +5 வந்து அவங்களுக்கு என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். +5 0.5னா என்ன ஆகும், எங்கே இருக்குது கம்மி பீர், இங்கே இருக்கா. லைட்டாக வந்து உங்களுக்கு என்ன ஆகும், 0.5 வந்து லைட்டாக மூவ் ஆகும். அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் டெக்ஸ்ட் கொடுப்பீங்க. டெக்ஸ்ட் வந்து என்னென்னு கொடுப்பீங்க, கம்மி பீர் அப்படின்னு கொடுப்பீங்க. அந்த டெக்ஸ்ட் தான் என்னது, கம்மி பீர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த இது கொடுப்பாங்க. ஃபாண்ட் சைஸ் நீங்கள் இது கொடுத்துக்கலாம். இது வந்து ஒன்றா பிரிண்ட் ஆகும். டில் இந்த ஃபார் லூப் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் கைஸ், இதுதான் இந்த ஃபார் லூப்பு. மொத்தமாக உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அட் அ டைமில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது புரிஞ்சுதான், ஃபார் லூப் புரிஞ்சுதான் ஒன்னொன்னா. இதுல யாருக்கா டவுட் இருக்கா? 0.5ன்றது அந்த டெக்ஸ்ட்டுக்காக தான். 0.5 வந்து டெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும், நவுண்டு இருக்கும், கொஞ்சம் தள்ளி இருக்கும். புரியுதா? புரிஞ்சுதான்? எப்பா ஏதாவது டவுட் இருக்கா? அமைதியா இருக்கீங்க. டெஃப் ஃபங்க்ஷன் சாரி, உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது, கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து என்ன பர்பஸ்க்காக பண்றோம்னா இந்த ஸ்டெப், இது வந்து என்ன பர்பஸ்க்காக பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக ஒரு கிராஃப் வரையறதுக்காக தான். உங்களுக்கு ஒரு கிராஃப் எப்படிலாம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். பட் உள்ளே யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் இதுவரையும் பார்த்த கான்செப்ட் தான். நம்ம பாண்டாஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இண்டெக்ஸ் லொக்கேஷன் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க. ஜஸ்ட் ஒரு கிராஃப் வரையறதுக்காக தான் இவ்வளோ.
நீங்க இதை கம்மியும் பண்ணிக்கலாம், இன்னும் இன்க்ரிமெண்ட்டும் பண்ணிக்கலாம். அந்த கிராஃப் எவ்வளோக்குள்ள டிசைனா மாடல் பண்ண முடியுமோ அவங்களால மாடல் பண்ண முடியும். ஓகே ஓகேங்க. சரியா? ஸோ ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணா மட்டும்தான் என்ன ஆகும், உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸ் ஒய் தென் வந்து என்னது மாடல் லேபிள்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும், கொடுக்கணும். எக்ஸ் ஒய் எங்க இருந்து எடுக்கும், இங்க இருந்து எக்ஸையும் ஒய்யும் எடுத்துட்டு வந்துடும். மாடல் வந்து யாரு, சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபையர். லேபிள்ஸ் வந்து யாரு, மேலே டிஃபைன் பண்ணிட்டு. லேபிள்ஸ் வந்து யாரு, உங்களோட அந்த கேண்டீஸ் தான் லேபிள்ஸ். சரியா? இங்க கொடுத்துருக்கேன் கேண்டி அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து ஒன்னா உங்களுக்கு என்ன ஆகுவீங்க, எக்ஸிக்யூட் ஆகும். டெஃப் ஃபங்க்ஷன் புரிஞ்சுதான். ஸ்கோர் வேல்யூ வந்து என்ன இருக்கு, 100% வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதுதான் ஒர்க் ஃப்ளோ. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இதுதான் கரெக்டான ஒர்க் ஃப்ளோ. இனிமே நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் டேட்டா கலெக்ஷன். தென் வந்து இங்க வந்து என்ன சொல்றாங்க, டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்க்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப் இதெல்லாமே இதுல வந்து கொடுத்துருக்கான். தென் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் கொடுத்துருக்கான். தென் அதுக்கப்புறம் என்னது, ஃபீச்சர் இன்ஜினியரிங். ஸோ அவங்க சொன்ன மாதிரி இர்ரெலவென்ட் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபீச்சர் செலெக்ஷன் ஆர் ஃபீச்சர் இன்ஜினியரிங். ஸோ அந்த இதுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு தென் வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட். அதுக்கப்புறம் என்னது, மாடல் செலெக்ஷன். தென் வந்து என்ன பண்ணுறீங்க, மாடலை ட்ரெயின் பண்ணுறீங்க. அப்புறம் மாடல் எவால்யூஷன். இங்கே ஒரு இது மிஸ் ஆயிடுச்சு, டெஸ்டிங் எவால்யூஷன் ரெண்டுமே இதில் தான் இருக்குது. தென் வந்து என்னது, டிப்ளாய்மெண்ட். அண்ட் ஃபைனலாக ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, மானிட்டர் அப்படின்ட்டு. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ரீகேப்காக தான் நான் இது கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஒர்க் ஃப்ளோ அப்படின்ட்டு. புரிஞ்சுதா? ஓகே. அண்ட் இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு தான் தென் வந்து நீங்க என்ன பண்றீங்க, உங்க ப்ராப்ளமை வந்து அதாவது டேட்டாவை அனலைஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி, ஒரு டேட்டா செட் இருந்தால் தானே அந்த டேட்டா செட்டை உங்களால அனலைஸ் பண்ண முடியும். கைஸ், ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங் வேற, டேட்டா செட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வேற. புரியுதா? ஓகே. புரிஞ்சா? இது வந்து டேட்டா செட்டை தான், நம்ம டேட்டா செட்டை தான் நீங்க என்ன பண்றீங்க, ஆராய்ச்சி பண்றீங்க. அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். நீங்க நிறைய இதுல வந்து கேட்டீங்க அப்படின்னா நிறைய இது மாறி மாறி வரும். ஸோ ஃப்ளோ வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. புரியுதா? ஓகே. ஓகேவா? ஜஸ்ட் மினிட், இதை மட்டும் நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்றேன். எது நீடடோ அதை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கோடிங் போட்டுக்கோங்க. மொத்தமே 3 செல் ஆஃப் கோடிங் தான். நீங்க இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சாலும் ஓகே, நோட்ஸ் எழுதினாலும் ஓகே, டெசிஷன் ட்ரீல இருந்து. சரியா? ஓகே. அண்ட் கோடிங் வந்து நீங்க இதுல இருக்கிற கோடிங் வந்து போட வேண்டாம். ஸோ இது வந்து நான் தனித்தனியா ரன் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து கோடிங் வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த இப்போ காமிக்கிறேன் இல்லையா, ஸோ இதுல இருக்கிற கோடிங் போட்டுக்கோங்க. இது வந்து என்னது, டெசிஷன் ட்ரீயோட கோடிங். இது ஃபுல்லா நீங்க போட்டுக்கோங்க. தென் அதே மாதிரி ரேண்டம் ஃபாரஸ்ட் கான்செப்ட் எல்லாம் சேம் தான் கைஸ். அண்ட் கோடிங்ஸ், இந்த கோடிங்ஸ் நீங்க வந்து காப்பி பண்ண வேண்டாம். வேணும்னா தனித்தனியா போட்டுக்கோங்க. இன்னொன்று சேர்ந்து கூட கோடிங் போட்டாலும் ஓகே தான். இது வந்து கம்பல்சரி போட்டுருங்க, ரேண்டம் ஃபாரஸ்டோடது. சப்போர்ட் வெக்டார் மிஷின். ஓகே, ஸோ இதோட முடிஞ்சுச்சு. இன்னைக்குள்ள டாபிக்ஸ்ல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?